எம்ஜிஆர் தெரிந்தா இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். என்ன பண்றீங்க? ஏன் அடிக்கிறீங்க? விடுங்க அவளை, விடுங்கன்னு சொல்றேன்ல. 2 வாரத்துல கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி போட்டு அடிக்கிறீங்க. அப்படி என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா அவ? நம்ம 2 பேருக்கு உயிரோட கொல்லி வச்சிருக்கா. எவனோ ஒரு பரதேசி பையன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்து அத மாப்பிளைக்கு அனுப்பி கல்யாணத்தை நீங்க நிறுத்திடுங்க, இல்லாட்டி கல்யாணத்தன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து ஓடி போயிடுவேன்னு சொல்லி மாப்பிளைய மிரட்டி இருக்கா. எவனா கையாளி ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மனசு அக்கா போட்டோ அனுப்பல, நான் தான் பண்ணிச்சேன். நன்றி கெட்ட நாய, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா அநாத பயல. நான் திரும்பி வர்றப்ப நீங்க இருந்த நானே குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஏம்மா, அன்பு அங்க வந்தாளாம்மா? இங்க அவ அப்பா நெஞ்சு வலிக்குதுங்கிறாருமா. அவருக்கு ரொம்ப முடியாம இருக்குதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஒரு நிமிஷம் ஆண்டி. அம்மா. அன்பு, அப்பா கிட்ட போன் கொடுங்கம்மா. அப்பா. அன்பு, எங்கம்மா இருக்க? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே லவ் பண்ணலப்பா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க அவனை பாத்துக்க மாட்டீங்கன்னு இப்படி பண்ணிட்டான்ப்பா. அவன் மேல தப்பு இல்லப்பா. சர்வேஷ் என் தம்பிப்பா. அவனை அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு நான் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியாதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கடைசியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு 2 வருஷத்துக்கு என் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லுங்க. நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா, தம்பியை கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வாமா. தாலாட்டு தேவையில்லை, தாயாக நான் இருப்பேன். போராட்ட களத்தினிலும் கவசமாய் காத்திடும்.